தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 31/8/2016 புதன்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் காலை 11:23 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு போதாயன அமாவாசை. பொதுவாகவே அமாவாசை என்று சொன்னால் முன்னோர்களை நினைவில் கொள்ள வேண்டிய நாள், முன்னோர் வழிபாட்டால் முன்னேற்றம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2ஆம் இடம் பலம் பெற்றிருந்தால் தங்குதடையின்றி பேசுகின்ற ஆற்றல் வரும். ஒருத்தருக்கு திக்குவாயாக இருந்துச்சு, எதை சொன்னாலும் கொஞ்ச நேரம் யோசிக்கும் அந்த குழந்தை. அதுக்கப்புறம் ஒரு 2 வார்த்தை சொல்லும், திரும்ப திக்கும், திரும்ப சொல்லும். அவங்க எங்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி 2ஆம் இடம் வலிமை இழந்திருக்கு, திக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த திக்குவாய் மாறுறதுக்கு எந்த ஸ்தலத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக பேச்சாற்றல் சிறப்பாக வர திருச்செந்தூருக்கு போகணும். குமரகுருபரர் அங்கு போய்த்தான் பேசியதாக சொல்வார்கள். எனவே அந்த திருச்செந்தூருக்கு இவருடைய நட்சத்திரமும் அந்த நாளும் கூடுகின்ற நேரத்திலே யோக பலம் பெற்ற நாள் குறித்து கொடுத்தேன். போயிட்டு வந்த பின்னாலே பார்த்தால் அந்த குழந்தை தங்குதடையின்றி பேசத் தொடங்கியது. இன்றைக்கு வெளிநாட்டிலே பெரிய நிலையில் அந்த குழந்தை இருக்கிறது. அவர்கள் தங்குதடையின்றி பேசுவது மட்டுமல்ல, அருணகிரிநாதருடைய அந்த முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருவரன் என போது என்பது போன்ற அந்த சந்த பாடல்களை கூட மிக அழகாக தடையில்லாமல் பாடுகின்றார்கள். காரணம், 2ஆம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும், 2ஆம் இடத்தை குரு பார்க்க வேண்டும். 2ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் நல்ல சிந்தனை ஆற்றல் வலுக்கும். அதே நேரத்தில் குரு பார்த்தால் குரு சந்திர யோகம் என்று இருந்தால் அவருடைய நல்ல பேச்சுக்கலையிலே வல்லவர்களாக விளங்குவார்கள். யாரோடும் வாதிட்டு வெற்றி காண்பார்கள். சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் என்று சொல்வது வழக்கம். மிகப்பெரிய கவிஞர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் 2ஆம் இடத்திலே குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும். ஔவையார் அழகாக பாடல் சொல்லுவார். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்றெல்லாம் ஔவையார் சொல்லி இருக்கிறார். அவரை பார்த்து ஒரு கவிஞர் சொன்னார், பெண்களை அடியே என்று சொன்னால் கோபம் வந்துவிடும். ஔவையாரை பார்த்து ஒரு கவிதை ரூபத்தில் அடி அடி என்று வருவது போல ஒருவர் சொல்லிவிட்டார். 4 இலை பந்தல் அடி, ஒரு காலடி, அது என்னடி நீ சொல்லடி என்று கேட்டார். உடனே அவ்வை பிராட்டிக்கு கோபம் வந்துவிட்டது. அவ்வை நல்ல விதத்திலே கல்வியை கற்றவள், கவிதை மழை பொழிபவள். இப்படி கேட்டவுடனே கேட்டவரை பார்த்து வாடா போடா என்று சொல்லும் விதத்தில் ஒரு அற்புதமான பாடல் உடனடியாக சொன்னார். அந்த பாடல் இன்றைக்கும் இலக்கிய உலகத்திலே பலராலும் பேசப்படுகின்ற பாடல். அவரை பார்த்து சொன்னார், 8 லட்சணமே, யமனேறும் வாகனமே, முட்டமேல் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னா எடா. இது அந்த பாடலுக்கு பதிலாகவும் இருக்கும், அவருக்கு வசவாகவும் இருக்கும். என்ன பொருள் என்றால், 8 லட்சணமே என்றால் தமிழிலே 8 என்பதற்கு ஆனா போடுவார்கள், கால் என்பதற்கு வானா தமிழ் எழுத்து முற்காலத்திலே போடுவார்கள். அவலட்சணமே என்று அர்த்தம். 8 லட்சணமே, யமன் ஏறும் வாகனமே என்றால் எருமைக்கடாவே, முட்டமேல் கூரையில்லா வீடே என்றால் குட்டிச்சுவர், குட்டிச்சுவரே, குலராமன் தூதுவனே, ராமனுக்கு தூதுவன் யார்? அனுமன். எனவே குரங்கே என்று சொல்லி, யாரை எடா சொன்னா எடா என்று சொல்லி, நீ யாரை பார்த்து சொன்னா என்பது போல அதிலே படித்திருந்தாலும் ஆரை கீரை இருக்கிறதே, அந்த ஆரை கீரை 4 இலை பந்தலுக்குள் இருக்கும், நடுவில் ஒரு கால் இருக்குமாம். 4 இலை பந்தலடி, ஒரு காலடி, அது என்னடி நீ சொல்லடி என்று அவர் கேட்டார் அல்லவா? அந்த கேள்விக்கு பதிலாக அவ்வை சொன்னாள். இப்படியெல்லாம் சொற்சிலம்பங்களாக ஒருவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாக்கு ஸ்தானம் பலம் பெற்றிருக்க வேண்டும். குழந்தைக்கு சிறு குழந்தையாக நீங்கள் பிறந்தவுடனே நீங்கள் ஜாதகம் கடிக்கின்ற பொழுது வாக்குஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறதா என்று பாருங்கள். 2ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். வாக்கு, தனம், குடும்பம். அந்த 2ஆம் இடம் பலம் பெற்றில்லாமல் இருந்தால் அதில் என்ன கிரகம் இருக்கிறது, அந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்க்கிறது, அதற்கு அதிபதி யார், அது யாருடைய காலிலே நிற்கிறது என்பதை ஆராய்ந்து அதற்குரிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் கூட்டிச் சென்று முறையாக வழிபாடுகளை செய்தால் உங்கள் குழந்தையும் சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக இருக்கும். எதிர்காலத்தில் நல்ல பேச்சுக்கலையில் நிபுணராக வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கவித்துவம் மிக்கவராக பேசுவார். எதிரிகள் மயங்கும் விதத்தில் அவருடைய பேச்சுகள் அமையும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அதிகார பதவியில் உள்ளவர்களின் அறிமுகம் கிடைக்கின்ற நாள்.
இன்றைக்கு அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூல தகவல் வந்து சேரும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். குருவினுடைய பார்வை 2லே பதிவதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக பணிபுரியும் நாள். இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்ற சொல்லெல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். செயல்பாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வாகன பழுதுகள் அதிகரிக்கிறதே என்ற கவலை தீர புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் கவனம் செலுத்துவீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசியவர்கள் விலகுவார்கள். வரன்கள் வாயில் தேடி வரப்போகின்றன. மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சிகளில் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்திலே இருக்கிறார். சகாயஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிக்கின்ற பொழுது அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். தொழிலிலே எதிர்பார்த்ததைப் போலவே லாபம் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் ஆதாயம் கிடைக்கும். ஊர் மாற்று சிந்தனைகள் வெற்றி பெறும். கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. எனவே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். தனாதிபதி சூரியன் பலம் பெற்றிருப்பதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். நேற்று நடக்காத காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு மேலோங்கும் நாள். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லம் தேடி வரும் உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வீடு விற்க வாங்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. பலம் பெற்ற சூரியனின் ஆதிக்கத்தால் உங்களுக்கு அரசியலில் இருந்தால் அல்லது பொதுநலத்தில் இருந்தால் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக மிக இனிய நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் நாள். நேசமிக்கவர்களின் பாசமலையில் நனையப் போகின்றீர்கள். கேட்டது கிடைக்கும். உதவிகள் செய்வதாக சொல்லி உங்களை கைவிட்டு விலகியவர்கள் இப்பொழுது மீண்டும் தானாகவே வந்து உங்களுடன் உறவாட முன்வருவார்கள். பகை அகலும். பாசங்கள் கூடும். உதிரி வருமானங்கள் பெருகும். குருவினுடைய பரிபூர்ண பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். பிரச்சனைக்குரிய பிள்ளைகள் இப்பொழுது நல்லவிதமாக மாறுதல் காண்பார்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். நட்பு வட்டம் விரியும். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமை புதன் என்பதால் பெருமாள் வழிபாட்டில் அக்கறை காட்டுங்கள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தனாதிபதியாக விளங்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்தது நிறைவேறும். நேசித்தவர்களெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வங்கி சேமிப்பு வரலாறு காணாத அளவு உயரும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒரு தொழில் வைத்திருப்போர் கிளைத்துறை தொடங்கும் எண்ணம் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்விலே வந்து தொழில் செய்யலாமா என்று கூட சிந்திப்பார். அதற்கு நண்பர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. விமர்சனங்களால் விரிசல்கள் ஏற்படும். யாரை பற்றியும் விமர்சிக்க வேண்டாம். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி வைத்திருப்பீர்கள். அதை விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். கைமாற்றாக வாங்கும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு உண்டு. விரயங்கள் அதிகரிக்கும். பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும். வாகனங்களாலும் தொல்லைகள் உண்டு. பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வளர்ச்சி கூடும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் நாள். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரிவீர்கள். தேசப்பற்று மிக்கவர்கள் உங்களை தேடி வந்து உதவுவார்கள். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய என்ன வழி என்று நீங்கள் யோசிப்பீர்கள். இடமாற்றங்களால் இனிமை ஒரு சிலருக்கு ஏற்படும். கும்பராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். புதிய பங்குதாரர்களை இணைத்துக்கொண்டு தொழிலை வளத்தை பெருக்கிக் கொள்ள நீங்கள் செய்த முடிவு வெற்றிகரமாக இருக்கும். கட்டிடப்பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். என்ன இருந்தாலும் சூரிய பார்வை இருப்பதால்
கோபம் உங்களுக்கு அதிகரிக்கலாம். முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். அது மட்டும் அல்ல, திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நாளிலே தெய்வீக சிந்தனையும் மேலோங்கும். புதன்கிழமை என்பதனாலே நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் இலக்குமி வழிபாட்டையும் முறையாக மேற்கொள்ளுங்கள். வழக்குகளில் திசை திருப்பங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தி அனுகூலமானதாக இருக்கும். 6ஆம் இடத்திலே புதன் இருக்கிறார். சப்தம ஸ்தானத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதி புதன். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் மறைவிடத்தில் இருக்கின்ற பொழுது யோகத்தை கொடுக்கும். எனவே தாய்வழி ஆதரவும் உண்டு. வாழ்க்கை துணை வழியே வந்த பிரச்சனையும் அகலும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.